ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹாப்பி லேர்னிங். ஸோ நம்ம சேனலில் வந்து பார்த்தோம் அப்படின்னா, நம்ம டிஎன்பிஎஸ்சி ஜென்ரல் இங்கிலீஷ்க்காக ஒரு கண்டென்ட்டாக பார்த்துட்டு வந்துட்டுருக்கோம். ஸோ நம்ம ஒரு டெஸ்ட் சீரிஸும் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்கோம். ஸோ டெஸ்ட் சீரிஸ் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, ஒரு டாப்பிக்கில் 3 டெஸ்ட் கண்டக்ட் பண்ணுற மாதிரி நம்ம சொல்லியிருக்கோம். இன்ட்ரெஸ்டட் கேண்டிடேட் கேன் ஜாயின். இப்போதைக்கு நம்ம கிராமர் பார்ட் மட்டும்தான் டெஸ்ட் சீரிஸ் அனௌன்ஸ் பண்ணியிருக்கோம். சிலபஸ் வந்ததுக்கப்புறம் பார்ட் பி, பார்ட் சி பார்த்துக்கலாம். ஓகே, ஸோ இப்போ நம்ம ப்ரிப்போசிஷன் பார்ப்போம். ப்ரிப்போசிஷனில் ஆல்ரெடி பார்த்தோம் அப்படின்னா, நம்ம வந்து எப்படி வரும் என்ன அப்படிங்கிறது இந்த அட்டு, இன்னு, ஆன் இதை வச்சு நம்ம வந்து 2 வீடியோஸ் நம்ம கொடுத்துருக்கோம். ஏன்னா இந்த அட், இன், ஆன் தான் ரொம்ப ஒரு இம்பார்ட்டண்ட்டான கண்டென்ட் ப்ரிப்போசிஷனை பொறுத்த வரைக்கும். அதே டைம் கன்ஃபியூஸ் பண்ணுற இடமும் இதுதான். ஸோ இதுக்காக வந்து நம்ம ஆல்ரெடி 2 வீடியோஸ் கொடுத்துருக்கோம். அதை பார்க்கலன்னா அதை பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் நம்ம வந்து டிஎன்பிஎஸ்சி ஜென்ரல் இங்கிலீஷ் கிராமருக்காக ஜென்ரல் கிராமர் மட்டும் நம்ம சொல்லிக் கொடுக்கல. டெக்ஸ்ட் புக்கில் இருக்கிறத கம்ப்ளீட்டாக நம்ம கவர் பண்ணுறோம். ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பரையும் நம்ம வந்து கவர் பண்ணுறோம். ஓகேவா? ஓகே, ஸோ நம்ம இதே மாதிரி போன இதில் வந்து இடியம்ஸ் அண்ட் ஃப்ரேசஸும் கொடுத்துருக்கோம். பட் ஸ்டில் இடியம்ஸ் அண்ட் ஃப்ரேசஸோட டெக்ஸ்ட் புக் கண்டென்ட் வந்து பெண்டிங்கில் இருக்குது. பட் ப்ரிப்போசிஷனுக்கு நம்ம ஃபுல்லாகவே ப்ரிப்பேர் பண்ணிட்டோம். ஸோ நம்ம அதை வந்து பார்க்க ஆரம்பிக்கலாம். ஓகே ஓகே ஸோ இன்றைக்கி வந்து பார்த்தோம் அப்படின்னா, ஜென்ரலாக போன இதில் பார்க்காத சில ப்ரிப்போசிஷன்ஸ்லாம் பார்த்துட்டு நம்ம வந்து அடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா, நம்மளோட 10th சமச்சீர் புக்கை வந்து பார்த்து முடிச்சிடலாம் இன்றைக்கி. ஓகேவா? ஸோ நம்ம அடுத்த வீடியோவில் வந்து மீதி இருக்க ஸ்டாண்டர்ட்ஸை பார்த்துட்டு ப்ரீவியஸ் இயர் கொஷின் முடிச்சிட்டோன்னா ப்ரிப்போசிஷன் முடிஞ்சிடும். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஃபுல்லாக கண்டென்ட்டை தெரிஞ்சுக்கலனா கூட இந்த 10th ஸ்டாண்டர்ட் சமச்சீர் புக்கு, 9th ஸ்டாண்டர்ட், அப்புறம் 7th 8th இதெல்லாம் கொடுத்துருக்காங்க ப்ரிப்போசிஷன். அதுவும் ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பரையும் ஒரு தடவைக்கு ஒரு 5 தடவையாவது படிச்சுக்கோங்க. கண்டிப்பாக அதிலிருந்து தான் ரிப்பீட் ஆகும் நமக்கு. இல்லைனா அதே மாதிரி சில பேர், ஊர் இதை மட்டும் மாற்றி கேட்கலாம். ஸோ அதையாவது நம்ம வந்து ஃபுல்லாக படிச்சுட்டு போய்க்கலாம். ஓகேவா? சரி, இப்போ நம்ம பார்க்க ஆரம்பிக்கலாம். இன்டூ அப்படின்னா, இப்போ வந்து ஒருத்தவங்க வந்து தண்ணிக்குள்ளே குதிச்சாங்க அப்படின்னா அந்த இடத்துக்கிட்டே நம்ம இன் போட முடியாது. இன்டூ தான் நம்ம போடணும். ஓகேவா? அதுதான் உள்ள ஒரு பொருளுக்குள்ளே அப்படிங்கும் போது. ஓகேவா? பிளேஸ்ட் எனி ஆப்ஜெக்ட் இன்சைட் சம்திங் ஆர் என்டர் அ ரூம். ஓகேவா? ஸோ தே ஆர் என்டரிங் இன்டு த ரூம் அப்படின்னா அவங்க வந்து ரூம்குள்ளே வந்துட்டாங்க. உள்ள அப்படிங்கிறத இன்டூ. அடுத்து பைங்கிறது எங்கெல்லாம் யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா, ஹூ மேட் இட், ரைஸ் ஆர் ஃபால் ஆஃப் சம்திங் அப்படிங்கிறது. சில டைமில் பார்த்தோன்னா ஹூ மேட் இட் அப்படின்னா இட் இஸ் மேட் பை ராம் ஆர் சுரேஷ் அப்படின்னு சொல்கிறது தான். ஓகேவா? பை அதான் ஆன்சர் அதுக்கு. ரைஸ் ஆர் ஃபால் ஆஃப் சம்திங் அப்படிங்கிறது வந்து என்ன அர்த்தம் அப்படின்னா, சில இடத்துல நம்ம பை வாக் அந்த மாதிரி சொல்லுவோம், டைம் சொல்லுவோம், பை 8 o'clock அந்த மாதிரி. ஸோ சில நேரத்தில் அந்த மாதிரி இடத்துலலாம் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஓகே, ஸோ அதுதான் இங்கே பைக்குன்னா வந்து லேட்டஸ்ட் அப் டு சர்டைன் டைம், ஒரு பர்டிகுலர் டைமுக்கு வந்து நம்ம சொல்கிறது. ஓகே, ஸோ அப்போ நம்ம யூஸ் பண்ணுறது ஐ வில் பி பேக் பை 5 AM அப்படிங்கிறது. பை 6 AM ஐ மே கோ டு ஹாஸ்பிட்டல் அப்படின்னு சொல்கிறதெல்லாம் பை யூஸ் பண்ணுறது. அடுத்து டில் ஆர் அன்டில், ஹவு லாங் சம்திங் இஸ் கோயிங் டு லாஸ்ட் ஆர் எக்ஸிஸ்ட். எவ்வளோ நேரம் வந்து ஒரு விஷயம் வந்து நடக்க போகுது இல்லை இருக்க போகுது அப்படின்னா அப்போ வந்து நம்ம டில் ஆர் அன்டில் யூஸ் பண்ணுவோம். அடுத்து டூங்கிறது டெல்லிங் த டைம், அந்த மாதிரி ஒரு இடத்துல யூஸ் பண்ணலாம். இல்லை ஒரு பொருளை வந்து நான் இப்போ ஐ வில் கிவ் இட் டு யூ அப்படின்னு சொன்னோன்னா அந்த மாதிரி உங்ககிட்ட நான் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்கிறது. ஸோ டைமுங்கும் போது 10 to 12 ஓகே அப்படின்னு சொல்கிறது. பில்டிங் அதாவது மொமெண்ட் டு எ பர்சன் ஆர் பில்டிங் மொமெண்ட் டு எ பிளேஸ் ஆர் கண்ட்ரி ஃபார் பெட், இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் டூ வந்து யூஸ் பண்ணுறோம். நெக்ஸ்ட் டூ அப்படின்னா நமக்கு தெரியும், நமக்கு அடுத்து யாராவது ஒருத்தவங்க நிற்கிறாங்க, இல்லை எனக்கு பக்கத்தில் ஏதோ ஒரு பொருள் இருக்குன்னா இன்னொருத்தவங்க வந்து என்ன சொல்லுவாங்கன்னா நெக்ஸ்ட் டு ஹர் அப்படின்னு சொன்னாங்கன்னா என் பக்கத்தில் ஏதோ ஒரு பொருள் இருக்குது அந்த மாதிரி அர்த்தம். ஓகேவா? பிசைட்ஸ் அப்படிங்கிறது வந்து எப்போ யூஸ் பண்ணுவோம் இந்த ப்ரிப்போசிஷன் அப்படின்னா, லெஃப்ட் ஆர் ரைட் ஆஃப் சம்படி ஆர் சம்திங். ஓகேவா? இது வந்து லெஃப்ட்டோ ரைட்டோ, பிசைட்ஸ் த ஸ்டேர்ஸ் அப்படின்னா ஸ்டேர்ஸ்க்கு பக்கத்தில் அப்படிங்கிறது தான் இதுக்கான பொருள். ஓகே. அண்டர், ஆன் த கிரவுண்ட், லோயர் தென் சம்திங் எல்ஸ். ஓகேவா? இது வந்து அதாவது இப்போ ஒரு சோஃபாவில் நான் உட்காந்துருக்கேன், இந்த சோஃபா கடையில் ஏதாவது ஒன்று போயிடுச்சு அப்படின்னா அண்டர்னுவோம். அதாவது அது கிரவுண்டுக்கு மேலே ஆனால் அந்த சோஃபாவுக்கு கீழே, அதுதான் வந்து அர்த்தம். ஓகேவா? பிலோ, லோயர் தென் சம்திங் பட் அபோவ் தி கிரவுண்டு அப்படின்னா இது வந்து பார்த்தோன்னா இதுவும் வந்து ஒரு பொருளுக்கு கீழே இருக்கும் ஆனால் கிரவுண்டுக்கு மேலே இருக்கும். ஓகேவா? அண்டருங்கிறது அந்த கிரவுண்ட் தரை மேலே இருக்கும். ஓகேவா? ஸோ தரைக்கு மேலே ஏதோ ஒரு பால் வந்து இருக்குது அப்படின்னா அது வந்து நம்ம வந்து அந்த இடத்துக்கிட்ட அண்டர் யூஸ் பண்ணுவோம். இந்த பிலோ வந்து பார்த்தோம் அப்படின்னா, இப்போ ஒரு சோஃபா இருக்குது, இல்லை ஒரு டேபிள் இருக்குன்னு வச்சுக்கலாம். டேபிள் இருக்குது, டேபிளுக்கு கீழே ஒரு பாக்ஸ் ஏதோ ஒன்று வச்சுருக்கிறேன், அந்த பாக்ஸுக்கு மேலே ஒரு பால் இருக்குது அப்படின்னா இந்த பால் இஸ் பிலோ த டேபிள் அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா? அதுவே கிரவுண்டுக்கு மேலே இருக்கும்போது நம்ம அண்டர் அப்படின்னு யூஸ் பண்ணணும். ஓகேவா? ஓகே. அடுத்து வந்து அபோவ், ஹையர் தென் சம்திங் எல்ஸ் பட் நாட் டைரக்ட்லி ஓவர் இட். ஓகேவா?
ஸோ இன்னொரு இதுக்கு மேலே இருக்கும். அக்ராஸ் அப்படின்னா கெட்டிங் டு த அதர் சைடு. ஸோ இது வந்து ஜென்ரலி இந்த அக்ராஸ்லாம் வந்து பார்த்தோம் அப்படின்னா பிரிட்ஜ், அதாவது ஒரு ரிவருக்கு மேலே வந்து பிரிட்ஜ் ஒன்று போட்டிருக்காங்க. அக்ராஸ் த பிரிட்ஜ், அக்ராஸ் த ரிவர், தேர் இஸ் அ பிரிட்ஜ் அக்ராஸ் த ரிவர் அப்படின்னு சொல்கிறது. அந்த மாதிரி இதெல்லாம் இங்கே வந்து அக்ராஸ் யூஸ் பண்ணுவாங்க அந்த மாதிரி இடத்துல. ஓகேவா? ஃப்ரம் இது எல்லாமே வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்மளோட 10th ஸ்டாண்டர்ட் புக்கில் ரொம்ப தெளிவாக அழகாக கொடுத்துருக்குறாங்க. ஒரு வேளை உங்களுக்கு நான் சொல்கிறது வந்து இந்த கண்டென்ட் புரியலைன்னா நீங்கள் எங்கேயுமே போக வேணாம், நம்மளோட சமச்சீர் புக்கை எடுங்க. பிக்சரைசேஷன் போட்டு அழகாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்கள் அதையே கூட நீங்கள் பார்த்துக்கலாம், உங்களுக்கு புரியும். ஓகேவா? ஓகே, அடுத்து ஃப்ரம்ங்கிறது வந்து ஐ கெட் த புக் ஃப்ரம் மோகன் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அவங்க கிட்ட இருந்து அப்படிங்கிறது, ஹூ கேவ் அப்படிங்கிறது. அப்புறம் இந்த சென்ஸ் ஆஃப் வேர் ஃப்ரம், எங்கேருந்து உனக்கு இது கிடச்சிச்சு அப்படின்னு கேட்போம் இல்லையா ஒருத்தங்க கிட்ட, அந்த மாதிரி இடத்துல ஃப்ரம் யூஸ் பண்ணுவோம். ஆஃப் அப்படின்னா ஹூ ஆர் வாட் டஸ் இட் பிலாங் டு, வாட் டஸ் இட் ஷோ. இது வந்து ஆஃப் அப்படின்னா நமக்கு நிறைய இடத்துல தெரியும், திஸ் மெட்டீரியல் கண்டைன்ஸ் ஸோ மெனி பேஜஸ் ஆஃப் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி இடத்துலலாம் ஆஃப் வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம். நான் எக்ஸாம்பிள் வரும்போது ரொம்ப பர்ஃபெக்டாக சொல்கிறேன் உங்களுக்கு. ஓகேவா? அடுத்து அவுட் ஆஃப் அப்படிங்கிறது லீவிங் எ கார் ஆர் டாக்ஸி. இப்போ ஒரு ட்ரெயின் வந்து ஒரு டனல்லேருந்து வெளியில் வருது அப்படின்னா அப்போ அந்த இடத்துக்கிட்டே நம்ம அவுட் ஆஃப் யூஸ் பண்ணுவோம். இந்த ட்ரெயின் இஸ் லீவிங் அவுட் ஆஃப் த டனல் அப்படின்னு சொல்கிறது. ஆஃப் அப்படின்னா லீவிங் ஃப்ரம் சம்திங் எல்ஸ். ஓகே, பாஸ்ட், டெல்லிங் த டைம், அதாவது 10:06 அப்படிங்கிறது, அதாவது டைம் சொல்லும் போது சொல்லுவாங்க இல்லையா, 6:10 மணி அப்படிங்கிறது அதான். டியூரிங்கிறது யூஸ்ட் when something happens within the time something else is happening. ஓகே, இந்த டியூரிங், சின்ஸு, ஃபார் இதுக்கெல்லாம் நல்ல டிஃப்ரென்ஸோட 10th ஸ்டாண்டர்ட் புக்கில் இருக்குது. நான் அந்த நோட்ஸ் எடுத்திருக்கேன், உங்களுக்கு நான் அதை சொல்கிறேன் அந்த இடத்துக்கிட்ட. ஓகே ஓகே இந்த டியூரிங்கிறது வந்து ஒரு பர்டிகுலர் டைமில் நான் இதை பண்ணுவேன் அப்படின்னு சொல்கிறது தான். அடுத்து ஃபார், யூஸ்டு வித் அ பீரியட் ஆஃப் டைம். ஒரு ஃபார் வந்து நம்ம எப்போ யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா, நாங்கள் வந்து சென்னையில் வந்து 8 வருஷமாக இருக்கிறோம் அப்படிங்கும் போது ஃபார். 1990களில் இருந்தே இங்கே வந்து இப்படி தான் இருக்குது இந்த ஊர் அப்படின்னு சொல்கிறோம் அப்படின்னா, அந்த மாதிரி வருஷத்தோடு குறிப்பிட்டு சொல்லும் போது நம்ம சின்ஸ் சொல்கிறோம். ஓகேவா? ஸோ ரெஃபர்ஸ் பேக் டு எ பாயிண்ட் இன் டைம் வென் சம்திங் பிகேன் அப்படிங்கும் போது சின்ஸ் வரும். ஓகே, ஃப்ரம் டூனா த பிகின்ஸ், த மேட்ச் ஹேஸ் பின் ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் அப்படின்னு சொல்லி ஆரம்பித்து 2 முடிப்பாங்க. இல்லை வேறு ஏதாவது ஒரு எக்ஸாம்பிளில் ஃப்ரம் டூ அந்த மாதிரி யூஸ் பண்ணுவோம். நமக்கு அந்த சென்டென்ஸோடு படிக்கும்போது கரெக்டாக அந்த இடத்துல ஆப்டாக பொருந்தும், நம்ம அதனால் கவலைப்பட வேணாம். ஓகே, எக்கோ அப்படின்னா ரெஃபர்ஸ் டு ஹவு ஃபார் பேக் இன் டைம் சம்திங் ஹேப்பண்ட். இது வந்து எக்கோ. ஓகேவா? ஸோ எவ்வளோ நேரத்துக்கு முன்னாடி நடந்துச்சு அப்படிங்கிறது. பிஃபோர் ரெஃபர்ஸ் டு எனி டைம் ப்ரீவியஸ் டு ஸ்பெசிஃபிக் பாயிண்ட் இன் டைம். இது வந்து பார்த்தோம் அப்படின்னா இட் ஹேப்பன்ஸ் ஜஸ்ட் பிஃபோர் சொல்கிறாங்களே, ப்ரீவியஸ் டைம், இப்போ இருந்து கொஞ்சம் முன்னாடி சொல்கிறது தான். எக்கோங்கிறது ரொம்ப முன்னாடி. ஓகே, ஆஃப்டர் அப்படின்னா யூஸ்டு லேட்டர் இன் டைம் தென். 2, டெல்லிங் த டைம் when referring to the number of minutes before the hour. ஓகேவா? 2ங்கிறது டெல்லிங் த டைம் when referring to the number of minutes before the hour. ஸோ 2K வந்து நம்ம நிறைய இதில் பார்த்துட்டோம். ஓகே, பிட்வீன் அண்ட், டாக் அபவுட் டைம் that separates 2 points, அதான் பிட்வீன் அண்ட். ஸோ பிட்வீன் வந்துச்சுனாலே முக்கால்வாசி அண்டு கூட சேர்ந்து தான் வரும். ஓகேவா? ஒரு 2 இதை வந்து செப்பரேட் பண்ணி அண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. டேபிள் அண்ட் டெஸ்க் அப்படிங்கிறது, இல்லை டெஸ்க் அண்ட் சேர் அப்படின்னு சொல்கிறது. ஓகே, வித்தின் ரெஃபர்ஸ் டு ஸ்பேன் ஆஃப் டைம் டியூரிங் வித் சம்திங் மே அக்கர். இது வந்து வித்தின். ஓகே, வித்தின்னா ஒரு பர்டிகுலர் டைம்குள்ளே நடக்கிறது வந்து நம்ம வித்தின் அப்படின்னு சொல்லுவோம். பிஹைண்ட், பேக் டு த ஆப்ஜெக்டம். இன் ஃப்ரண்ட் ஆஃப் அப்படின்னா ஃப்ரண்ட் டு த ஆப்ஜெக்டம். நெக்ஸ்ட் டு அப்படின்னா நெக்ஸ்ட் டு மீ அப்படின்னா சீதா இஸ் சிட்டிங் நெக்ஸ்ட் டு மீ அப்படின்னு சொல்கிறது. நியர் அப்படின்னா நியர் டு மீ. அபவ்னா நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம். பிலோ இதுவும் பார்த்துட்டோம். இன்சைடு இல்லை உள்ளே இருக்குது அப்படின்னு சொல்கிறது தான். ஓகே, அடுத்து வந்து 10th ஸ்டாண்டர்ட் சமச்சீர் புக். இதை எடுத்தால் இன்னொரு 15 நிமிஷத்துக்கு இந்த வீடியோ போகும். ஸோ நம்ம 10th ஸ்டாண்டர்டையும் 7th ஸ்டாண்டர்ட் சமச்சீர் புக்கையும் அடுத்த கண்டென்ட்டில் நான் கொடுத்துட்றேன். அதுக்கப்புறம் 8th 9th ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பரை நம்ம ஒரு கண்டென்ட்டாக பார்த்துடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. ஹாப்பி லேர்னிங், ஆல் த வெரி பெஸ்ட். ஸோ உங்களுக்கு நம்ம சேனலில் வர வீடியோஸ் பிடிச்சிருந்துச்சு, யூஸ்ஃபுல்லாக இருக்குதுன்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் அனுப்புங்க, அவங்களும் படிக்கட்டும். ஆல் த வெரி பெஸ்ட்.